ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட தேர்ட் மாடியூல் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டே வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ல ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம், அதுவும் ஈஸியா அப்படின்ற ஒரு டாபிக்கை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 3 6 by 17 divided by 2 7 divided by 34 minus 1 9 divided by 25 is equal to the required one in terms of square. So right, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னு நான் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லுக், நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் வச்சு தான் பார்த்துருப்போம். இந்த தடவை அடிஷ்னலா ஒரு டிவிஷன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா the required number in terms of ஸ்கொயர்ல தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ the options are 2 by 5, 3 by 5, 5 by 2, 5 by 3, 4 by 25. ஸோ இந்த 5 ஆப்ஷன்ல எது ரைட் ஆப்ஷன், இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை வந்து நார்மல் ஆக்கிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை வந்து கிராஸ் மல்டிப்ளை, ஜஸ்ட் 3 into 17 plus 6. ஸோ வாட் இஸ் 3 into 17? 51. 51 plus 6, 57. ஸோ 57 divided by 17. அடுத்து 2 into 34 plus 7. So 2 into 34, 68. 68 plus 7, 75. So which is divided by 75 divided by 34 minus 1 into 25, 25. 25 plus 9, 34. So 34 divided by 25 is equal to the required one in terms of square, right? ஸோ இதுதான் இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க. ஸோ 3 6 by 17 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட்ல இருக்க நம்பரையும் கீழே இருக்கிற டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பிளஸ் அந்த நியூமரேட்டர் வேல்யூ. ஸோ வர்ற வேல்யூ டிவைடட் பை டினாமினேட்டர் போட்டோம்னா நமக்கு நார்மல் ஃப்ராக்ஷன்ல டேர்ம்ஸ் கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மல் ஃப்ராக்ஷன்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது, ரைட்? ஸோ இங்கே பாருங்களேன், 57 by 17 divided by 75 by 34. ஸோ இந்த டேர்மை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a by b which is divided by c by d இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் நான் அங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசிடியில் எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னா a by b which is divided by c by d எழுதலாமா? எழுதியிருப்பீங்க கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நம்ம திருப்பி எழுதுறப்ப எப்படி எழுதுவோம், a by b into d by c. அதாவது கீழே இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனை வந்து எப்படி மாற்றுவீங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டாகவும் மாற்றுவீங்க. ஸோ அதுதானே, இதே மாதிரி தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க, 57 by 17 into 34 divided by 75, right? So c by d அதாவது 75 by 34 இருந்ததை நம்ம என்ன செஞ்சிட்டோம், d by c அதாவது 34 divided by 75 மாத்திட்டோம், right? So minus 34 divided by 25 is equal to what is the required number in terms of square. எழுதலாமா? Okay, fine. Here 1734 resolve ஆகுமா? In terms of 3 table it is 25 and 119, right? So 19 into 2, 38 by 25 minus 34 divided by 25 which is equal to 38 minus 34, 4 divided by 25. ஸோ நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, ரெக்வயர்ட் நம்பர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை பார்த்த உடனே இந்த நம்பர் ஆப்ஷன்ல இருக்கு, அதை உடனே டிக் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலா இது வந்து தப்பான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா நமக்கு வேல்யூ எதுல கேட்டிருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ 4 நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ்
2 by 5 the whole square. So அந்த ஸ்கொயருக்குள்ள அந்த பிராக்கெட்குள்ள என்ன நம்பர் இருக்கு 2 by 5. So the right answer is 2 by 5. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்களா? இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். அந்த குவிஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டேக் குவிஸ். ஸோ குவிஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சால்வ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சிம்பிளிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அட் த எண்டில் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனோட கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா எல்லா சிம்பிளிஃபிகேஷனோட குவிஸையும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணப்போ மட்டும்தான். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் அ குவிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.